வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 9 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசார் மற்றும் லஷ்கர்-இ தொய்பாவின் முக்கிய தலைவரான ஜாகிர் உசேன் ரஹ்மான் லக்வி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சௌத்ரி முகமது அகமது கூறுகையில், லக்வி அசாரும் பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், லக்வி நேற்று கைது செய்யப்பட்டார், இன்று ஆசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட 10 தீவிரவாதிகளும் ஒரே மாநிலத்தை பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்றும், 10 பேரில் கசாப் உள்ளிட்ட 3 பேர் ஒகாரா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும், 3 பேர் முல்தானை சேர்ந்தவர்கள் என்றும், 2 பேர் பைசலாபாத் மற்றும் இருவரில் ஒருவர் சியால்கோட் மற்றும் இன்னொருவர் தோரோ இஸ்மாயில் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும், இந்த மாவட்டங்கள் அனைத்தும் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளது என்று பாகிஸ்தானில் வரும் தகவல்கள் தெரிவிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் தாலிபான்களின் கமாண்டராக இருந்த முகமது பாபி என்பவரை அமெரிக்க கூட்டுப்படையினர் சுட்டுக் கொன்றதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை ராணுவ தளபதியின் கருத்தை பற்றி கொழும்பில் உள்ள இந்திய தூதர் அலோக் பிரசாத் இலங்கை ராணுவ செயலாளர் கோட்டப்பய ராஜபக்சவிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது ராணுவ தளபதி பொன்கோச்சாவின் கருத்து கடும் கண்டனம் தெரிவித்தார். ராணுவ தளபதியின் பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்த கோட்டப்பய ராஜபக்சே இனி இதுபோன்ற கருத்துக்கள் கூறப்படுவது தவிர்க்கப்படும் என்று உறுதியளித்ததாக வெளியுறவு அமைச்சகம் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் விஷ்ணுபிராந்த் கூறியதாக டெல்லியிலிருந்து ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் ரவீந்திர நகர் பகுதியில் இன்று காலை குண்டு வெடித்ததாகவும் அதில் ஒருவர் காயமடைந்ததாகவும் ஹவுராவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா முழுவதும் முஸ்லிம்களின் பக்ரீத் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் மசூதிகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதாகவும் இந்தியாவிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டுக்கான கடைசி பாராளுமன்ற கூட்டம் நாளை புதன்கிழமை 10ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதில் காரசாரமான தீவிரவாதத்தை பற்றிய விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றிகள் உற்சாகம் அடைந்துள்ள காங்கிரஸ் முன்கூட்டியே லோக்சபாவுக்கு தேர்தல் நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது என்று வீரப்ப மொய்லி சுசகமாக தெரிவித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் தான் எதிர்பார்த்ததுதான் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தேர்தல் திருப்திகரமான முடிவுகளை பெற்றுள்ளது என்று உபி முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவருமான மாயாவதி இன்று நிருபர்களிடம் கூறியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை 10% 12% வரும் வாக்குகள் பெற்றிருக்கிறது என்று அனைவரும் அறிந்த விஷயமே. ஹைகோர்ட் தலைமை நீதிபதி திரு A.K. கங்குலி அவர்கள், பாட்னா ஹைகோர்ட் தலைமை நீதிபதி திரு R.M. லோதா அவர்கள், கேரளா ஹைகோர்ட் தலைமை நீதிபதி திரு H.L. தாட் ஆகியோரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்கும் பரிந்துரையின் ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் வெள்ளச்சேத பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வுக்குழுவாக வந்திருக்கும் டெல்லியிலிருந்து வந்திருக்கும் குழுக்கள் இன்று தஞ்சை, நாகை ஆகிய மாவட்டங்களை சுற்றி பார்க்கின்றன. அங்குள்ள விளைநிலங்களை பார்வையிடுவதற்காக அவர்கள் காலையிலே சென்றிருப்பதாகவும், ஒரு குழுவினர் தஞ்சையிலும் மற்றொரு குழுவினர் நாகை மாவட்டத்திற்கும் சென்றிருப்பதாகவும், அங்குள்ள விவசாயிகள் தங்களுக்கு அதிகப்படியான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அதற்கான தொகையை அரசாங்கம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்ததாக தஞ்சையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியா மாகாணத்தில் புறநகர் பகுதியில் ராணுவத்துக்கு சொந்தமான ஜெட் விமானம் ஒன்று வெடித்து சிதறியதில் 3 பேர் உயிரிழந்ததாக கலிபோர்னியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூசிலாந்து நாட்டின் வடபகுதியில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அது 7.1 என்ற லிட்டர் அளவுகோலில் பதிவாகியிருப்பதாக நியூசிலாந்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று 9 டிசம்பர் 2008 பிற்பகல் 1:30 மணி அளவில் சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படத்தை பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டமே இருப்பதும், இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நடுவில் ஒரு சிறு மேகமூட்டம் இருப்பதும், மற்ற மேகங்கள் அனைத்தும் அரபிக்கடலுக்கு சென்றிருப்பதை இந்த படத்தின் மூலம் தெளிவாக தெரிகிறது. மழை ஒரு சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதும் இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.